நவரசப்பட்ட வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 1 இயர்க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நேற்று நடந்த எபிசோட்ல வந்து சாச்சனா வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள ஹவுஸை விட்டு எவிக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னதால அவங்க வந்து ஹவுஸ் விட்டு எவிக்ட் ஆகுறாங்க. பட் அவங்க எவிக்ட் ஆனதுக்கு ஜாக்லின் கொடுத்த ரீசன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணாத மாதிரி இருக்கு. அண்ட் ரஞ்சித் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாச்சனாக்கு வந்து சின்ன பொண்ணு, அவங்க வந்து வளர்ந்து வர பொண்ணு, ஸோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டு தான் இவர் சொல்றாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரவீந்திரன் சார் வந்து எவிக்ட் ஆயிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அவர் வந்து நேற்று கொடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்கே வந்து அவர் ஃபர்ஸ்ட்லயே வெளில வந்துட்டாரு. ஸோ அதான் பிசிக்கல் டாஸ்க் நிறைய வச்சாலும் அவர் வந்து கிளிக் ஆவாரா, பிசிக்கல் டாஸ்க்ல அவர் வின் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அவர் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் போது அவர் பயங்கர மூச்சு வாங்குறது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவர் எவிக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா கண்டென்ட்டுக்குன்னு பார்த்தா அவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு. இருந்தாலும் சாச்சனா எவிக்ட் ஆனது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அண்ட் இதெல்லாம் தூக்கி போட்டு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம அர்ணவ் வந்து சாச்சனா எவிக்ட் ஆகும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பாத்தீங்களா, செம்மையா இருந்தது. அவர் வந்து லிட்டரலா வந்து அவர் கண்ணெல்லாம் கலங்கி டிஷ்யூஸ் எல்லாம் வச்சு கண்ணை தொடச்சிக்கிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து அவர் வந்து சாச்சனா கலந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணது கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஓட்டிங் ஸ்டேட்டஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு 8 அக்டோபர் 2024 9 AM பிக் பாஸ் 8ஓட அன்அபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 6 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, ரவீந்திரன், அருண் பிரசாத் அண்ட் ரஞ்சித். இதுல வந்து சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 9824 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து 23.34% இருக்காங்க. செகண்ட் வந்து முத்துக்குமரன் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 8678 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 20.61% இருக்காரு. ஜாக்லின் வந்து தேர்ட் இருக்காங்க. அண்ட் ஜாக்லின் வாங்கின ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6243 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 14.83% இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ்ல வந்து ரவீந்தர் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 6218 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 14.77%. பிளேஸ்ல வந்து அருண் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 5815 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 13.81% இருக்காரு. ரஞ்சித் வந்து கடைசியா இருக்காரு. ரஞ்சித் வந்து அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 5321 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 12.64% இருக்காரு. அண்ட் டோட்டலா இதுல பதிவான ஓட்ஸ் பாத்தீங்கன்னா 42,099 ஓட்ஸ் டோட்டலா இதுல பதிவாயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் ரிசல்ட்டாவும் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு கடைசியா இருக்கிறதுலே அவர் வந்து கொஞ்சம் சீனியர் மோஸ்ட். யூஸ்வலா வந்து சீனியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆவாங்க. ஸோ அந்த பர்பஸ்ல பார்த்தா ரஞ்சித் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசப்பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் திஸ் இஸ் வினோத். பாய்.